ப்ரோவோட வண்டியில் இப்போ நம்ம மாஸ்க் காட்டுறோங்க. யூ யூ சவுண்டை பாருங்களேன். ஓ இப்போ வந்துட்டு நம்ம வண்டியை ப்ரோ ஓட்ட போகிறாரு, ப்ரோவோட வண்டியை நம்ம ஓட்ட போகிறோங்க. இதில் தான் ப்ரோ 5 கிலோமீட்டர் என்னவோ காட்டுச்சு. இதில் ஸ்ட்ரெயிட்டாக எவ்வளோ காட்டுது? இதில் தான் ப்ரோ காட்டுது. ஆ ஓ ப்ரோவோட வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பயங்கரமாக இருக்குது. ப்ரோ வராரா? வராரு. ஓ ப்ரோவே கொடுத்தாரு. ப்ரோ நீங்கள் என் பைக்கை ஓட்டுவாங்க, நான் உங்கள் பைக்கை ஓட்டுவாருன்ட்டு. அருமையாக இருக்குதுங்க ப்ரோவோட பைக்கு. எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், வைசர் ஓப்பன் பண்ணி விட்றேன். ப்ரோ பாவம் வேறு நம்ம பைக்கில் வராரு. நம்ம பைக்கில் பவரே பத்தாது. ஓ விரட்டலாம், ஆனால் இது வந்துட்டு மெயின் ரோடு கிடையாது, அதனால ஸ்லோவாகவே போய்க்கலாங்க. ஆகா இப்போதான் தெரியுது ஏன் அந்த மனுஷன் இப்படி முறுக்கிட்டு போறாருன்னு. இந்த சவுண்டுக்கே முறுக்கலாங்க. பயங்கரம். ஓ கியரை டவுன் பண்ணிட்டு ஓட சொல்றாரு ப்ரோ. ஆஹா அருமைங்க. ஆகா இப்படி ஓட்டுனா ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போலயே. லிஃப்ட் கொடுப்போங்க நம்ம தம்பிக்கு. எங்க போனோம்? ஓ சவுண்டு அடி பொலிங்க, பயங்கரம். இங்கயா ப்ரோ? மாத்திக்கிறோமா? மேப் பார்த்துக்குறோமா? இதில் தானா என்னன்னு தெரில. மேப் ரூட்டு ஆமாம் ப்ரோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ. ஆ சவுண்டு இதில் போனோம். நான் எவ்வளோ கிலோமீட்டர் இதில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னொரு 11 கிலோமீட்டர் தானா? ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரேவ் பண்ணுங்க. ஓ ப்ரோவோட வண்டியில் இப்போ நம்ம மாஸ்க் காட்டுறோங்க.
டேய், ஓ ஸ்கூல் ரியாக்ஷன் பார்க்க போறீங்க. ஓ இங்கேயே லிஃப்ட் கொடுக்க போகிறோம். போலாமா? புரியல. ஆ யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். அந்த தம்பி வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரிஜினல் கேமராவாண்ணா இது அப்படின்னு கேட்குறான். அடி பொலி நொறுக்குதுங்க. ஓ தம்பி இங்கே இறங்கிக்கிறேங்கிறான். ஆ சரி ப்ரோ லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்டலாம் வயல்கள் இருக்குப்பா சூப்பரா. அடி நொறுக்குதுங்க. வா 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 அருமையா இருக்குதே. வழிய பாருங்களேன், அருமையா இருக்குது. ஓ ப்ரோ வேற பின்னாடியே வராருங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஓட்டிட்டு டக்குன்னு ஒரு 100cc ஓட்டணும்னா அது ஏதோ பவர் பத்தாத மாதிரி இருக்கும். ஓ விராலிமலை ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணுமா? நம்ம ப்ரோ நினைப்பாரு இவன் கையில வண்டி கொடுத்ததும் போதும் அவன் விட்டுட்டு முறுக்கிட்டு போறான் வேண்டாம் முறுக்கிட்டு போறான்பான்னு நினைச்சிட்டு இருக்க போறாரு. டேய் வெறித்தனங்க வண்டி. ஓ விராலிமலை வரப்போறோம்னு நினைக்கிறேன். ஒரு 15 கிலோமீட்டரோ என்னவோ தான் இருந்துச்சு. ஓ பரவாயில்ல, இந்த ரோடு நல்லா கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஓ இங்கிட்டலாம் வயல்கள் இருக்குப்பா. இங்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஓய் முருகன் கிராஸ் பண்ணி போறாருப்பா. ஓ அங்க தெரியுதுங்க கோவில். கோப்ரோல தெரியுதா என்னன்னு தெரியல. சாருக்கு ஆர்டிஆர் தான் ஒன்று வாங்கி எக்ஸாஸ்ட்டை மாற்றிடுவாங்க. பங்கமாக இருக்குதுங்க. ஐயோயோ சவுண்டு அல்டிமேட்டு. ஓ ஃபுல் சிஸ்டம் போடலாம். ஃபுல் சிஸ்டம் ஒன்று வந்திருக்காமா. அது போட்டால் சீக்கிரம் இன்ஜின் உட்காந்துரும் ப்ரோ அப்படின்னு சொன்னார் தலைவர். இல்லைன்னா மாற்றிடுவேன் அப்படின்னாரு. ஓ இதுவே அடி பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கிட்டலாம் பாருங்களேன் வயல்களை அருமையாக இருக்குதுப்பா. இதுதான் வில்லேஜ் சைடுனா இப்படி தான் நீட்டாக அதோ மாடுங்க வயல் அருமையாக இருக்குதுங்க. ஓ ஏன்னா அவ்வளோ போய் அடிச்சுட்டு போகிறாரு தலைவர். ஓ ப்ரோட வண்டியில் லாங் ரைட்லாம் போகணுன்னா பயங்கரம் தான். அந்த சவுண்டுக்கே போட்டிட்டு போயிட்டே இருக்கலாங்க நிப்பாட்டாம. தோ தெரியுது பாருங்க முருகன் கோவில் மேலே. ஓ 2 வீலர் அலௌடான்னு தெரில. 2 வீலரும் மேலே போகலான்னு தான் சொல்லியிருந்தாங்க. என்னன்னு தெரில, பார்ப்போங்க. இன்னைக்கு திருச்சி வயலூர் முருகன் கோவில் சரியாந்திர கும்பலாக இருந்துச்சு. இங்கே எப்படி இருக்குது என்னன்னு தெரில.
ஓ, விராலிமலை வந்துட்டோம். ஓ, இதாங்க அந்த முருகன் கோவில். எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். ஓ, போலீஸா? நாங்கள் எதுவும் பிடிச்சிடாமப்பா. ஓ, ஆனால் அவ்வளோ பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, சின்ன மலையாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்ம மேலே போகிறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்குதுங்க. ஒன்று ரோட்டில் போகலாம், ரோட்டில் வந்துட்டு காரு பைக்கு அந்த மாதிரி இதில் வேணாலும் போகலாம். அப்புறம் வந்துட்டு வயசானவங்களுக்காண்டி அது ஒரு பக்கம் அது ஒரு படிக்கட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே படியாகவே வச்சுருக்காங்களாம். மொத்தம் 3 வழி இருக்குது. லிஃப்ட் வேறு இது பண்ணியிருக்காங்களாமா. பரவாயில்ல. ப்ரோ, அதான் நினைக்கிறேன் வழி. இதுதான் வழின்னு நினைக்கிறேன். பயங்கரம் போங்க. ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல, நிப்பாட்டாம ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல. கேட்போமா அவங்கள்ட்ட? கோயிலுக்கு போகிற வழி எதுனா? ஓ, இதில் தாங்க போகணுமா? ஓ, இந்த வழியா? இதான் நினைக்கிறேன். கேட்போமா வேறட்ட? கோவிலுக்கு போகிற வழி எதுனா? கோவிலுக்கு போகிற வழி. அதில் போய்ட்டு ரைட்டில் போகணுமா? சரி. ஓ, ஸ்டாண்ட் எடுக்கல போகிறேன். ஓ, இது வந்து அந்த படிக்கட்டு வழி. படிக்கட்டில் போகிறது. கோவிலுக்கு போகிற வழி ரோட்லேயே போகலாமா? இதுலையா? ஓ, இதில் தானே ஆமாங்க. ஒரு வழியாக வழியை கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் பாருங்க, வெறும் ஸ்டாச்சுவாக இருக்குதுங்க. ஓ, அதுதாங்க அந்த லிஃப்டில் வந்து வர்ற மாதிரி அந்த வழி. அட்டை போலி இன்னும் இருக்குதுங்க. வா, இங்கேருந்து வியூ பாயிண்ட் தரமாக இருக்கும் போலயே. ஓ, இந்த கோவில் தாங்க. எந்த ப்ரோ? ஏன் ப்ரோ நீங்கள் வேறு காமெடி பண்ணுறீங்க? ஐயோ, பயங்கரமாக இருக்குது ப்ரோ, ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல. ஓ, ஃபைனலாக வந்தாச்சுங்க. இதான் அந்த முருகன் கோவில்.
இது இந்த ஸ்னாப் இருந்தாலே விட மாட்டாங்க ரிமோட்டில் ஸ்டாப் இருந்தாலே. ஏன்னா இது GoPro பேக்கேஜ் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. இதோ இதாங்க இந்த கோவில். இது வந்துட்டு லிஃப்ட். ஆமாம், இன்னும் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க போல். நம்ம ப்ரோ நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காருங்க. அருமையாக இருக்குதுங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த சவுண்டுக்கும் அப்பா அப்படியே முறுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் போல. ஓ, டோல்கேட் வந்து விட்டோம். அப்படியே நொறுக்கி எடுக்குதுங்க. ப்ரோ நினைப்பாரு என்ன நினைச்சாலும் திடீர்னு முடிக்கிட்டு போறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த 2 சைடும் அந்த இந்த இது வச்சிருவாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்குள்ள ஓட்டும் போது சவுண்டு பயங்கரமா வருதுங்க. ப்ரோ வண்டி பங்கம் பண்ணுது. திருச்சி இன்னும் வந்து ஒரு 16 கிலோமீட்டர் என்னமோ தாங்க இருக்கு. திருச்சி புதுசாக பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது நாங்களே, இதுதான் நினைக்கிறேங்க. ஃபுல்லாக ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எங்கள் அப்பா ஓ இதான் அந்த திருச்சி பஞ்சப்பூர் வரப்போகுதுன்னு சொன்ன பஸ் ஸ்டாண்டு போதுங்க. ஓ திருச்சி இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. ஓ பைக்கை எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு, பார்த்தா திருச்சி வரப்போ போகிறோம். ஓட்டுனதே தரலங்க. ஒரு வழியாக திருச்சி வந்தாச்சுங்க. நம்ம ப்ரோ கிட்ட நம்ம பைக்கை கொடுத்துட்டோம். நம்ம ப்ரோவோட பைக்கை நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு வரோங்க. அருமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், சவுண்டு அல்டிமேட்டு. நான் அப்படி சும்மா ஜாலி காட்டி ஓட்டிட்டு இருக்கேன். பின்னாடி வண்டியெல்லாம், முன்னாடியும் நம்ம ப்ரோ தான் போயிட்டு இருக்காரு. இப்போ எங்கே போகலாம் நெக்ஸ்ட்டு போமா கிளம்புவோமா? யூ சவுண்டை பாருங்களேன். ப்ரோ கோச்சுக்காதீங்க. ஐயோ போலீஸ் நாங்களாம் வர போறாங்க, பிடிச்சிட்டு இடிச்சிட போறாங்க. இதுல தானே ப்ரோ? ஓ ப்ரோட பைக்கை முறுக்கி தள்ளுறோம் இன்னைக்கு. ப்ரோ நெக்ஸ்ட்டு கிளம்புவோமா இல்லை போமா? டைம் எத்தனை? 3 ஆக போகுது. என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு கிளம்புவோமா? இன்னொரு நாள் போகலாம். சரி ப்ரோ, ரொம்ப நன்றி. அவ்வளோதான், எங்கள் வீட்டில் தொலைச்சிருவாங்க.
ஓ கிளம்பியாச்சுங்க. நான் என்ன ப்ரோ சொல்கிறது, பயங்கரம் ப்ரோ. ஹீட்டு தான் ப்ரோ. ஆனால் அடிக்குது, ஆனால் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் போல. ஹீட்டு மட்டும் அடிக்கட்டா. ஹீட் அடிக்குதா? சைடில் ரொம்ப அடிக்கும். செருப்புலாம் பாதி போனது அதெல்லாம் ரொம்ப ஹீட் அடிக்கும். வைசர் போட்டே அதுக்கு ஹீட் அடிக்குது. கூலர் வைசர் போட்டு சரி பார்த்து போயிட்டாங்க. சரி ப்ரோ போயிட்டு போடுறேன். பார்ப்போம் ப்ரோ. ஓ அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஜூஸ் குடிக்கலையா அவரு ப்ரோ? ஜூஸ் இருக்கு, குடிக்கலையா? ஐயோ ஐயோ. சரி ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. ஓ அந்த வண்டியை ஓட்டிட்டு நம்ம வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஆனால் ப்ரோட இப்படி பயங்கரங்க. இப்படி சவுண்டு பட்டையை கிளம்பிட்டாப்புல. 30 கிலோமீட்டர்கிட்ட ஓட்டிட்டு வந்திருப்போம். வந்ததே தெரில. ஸ்மூத்தாக வந்துட்டாப்புல. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இதோட ரைடை முடிச்சாச்சுங்க. நம்ம ப்ரோ அங்கே டோல்கேட்லேருந்து அப்படியே போயிட்டாரு. நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போங்க.